உங்க விசுவாசம் நாமே விசேஷமானது. உங்களை தொடர்ந்து கண்மணியை தொடர்ந்து இருக்கீங்க. வேற மாதிரி அப்படியே கொரோனா ஒருத்தர் மேல அவ்வளவு இருக்கணும் ஆகணும். ஒத்து கணக்க வைரஸ் இருந்தா கூட உங்களை பார்த்தா செத்துரும். அப்படி எப்படி சார்லிக்கு தேவனுடைய தேவன் உங்களுடைய அப்ப இந்திய தேசத்தினுடைய செழிப்பு ஆசீர்வாதம் யார் கையில யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு? இந்த தொடக்க ஜெபத்துல அப்படி ஒரு வார்த்தை ஆவேரம் போட்டார். நம்ம தேசத்துல ஆண்டவர் பாருங்க அப்படி செய்யறாரு. எனக்கு எந்த திட்டமும் கிடையாது, கருவிகள் இல்லை. நீங்க நடந்துக்கப்போ அப்படின்னா கட்டுவோம். ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் இயேசு நாமம் நம்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கு? நம்மள யாருடைய பிள்ளைகள்? கிறிஸ்துவர். கிறிஸ்து அவர், கிறிஸ்து கிறிஸ்துவல், கிறிஸ்து அவர். இயேசுவை பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? எந்த கோயிலையும் பார்க்க முடியாது, இந்த கோயிலையும் பார்க்க முடியாது. இந்த கோயில சேர் பார்க்கலாம், ஸ்கிரீன் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். இந்த கோயில இயேசப்ப இறங்கி ஒரு பிரசனம் ஆமென் சொல்லுங்க. இயேசு எங்கதான் இருக்காரு சொல்லுங்க. எங்க இருக்கு? ஆமா. இப்போ புதுசா நம்ம மாதிரி இருக்கு. செல்வியோட நீங்க வந்து செல்வியே சொல்லு. அவங்க நம்ப செல்வி சொல்லுமா 10 பெருசா 6 பெருசா? 10 தான் பெருசு. பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயம். இதை அறியீர்களா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்றார். கோயில் யாரும் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. இந்த சபைங்கிறது பாராளுமன்றம், நாடாளுமன்ற சபை, எல்லா சபையோட வல்லமை விழுது. அது பெரிய மேன்மை. அதனால ஆனா அதை விட நீங்க விசேஷமானவர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம். கோயில் யாரும் சொல்லுங்க. ராஜாதி கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம். ராஜாதி ராஜாவே நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. ஆமென். அப்போ அவர் அந்த விஷயம் நான் சொல்லி இன்னைக்கு நான் கேள்வி வைப்பேன். நீ அந்த இருக்கு பதில் சொல்லுமா, அவனுக்கு 100 ரூபா 90 ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்துருமா சொல்லி பேசுறோம்னா இன்னைக்கு இப்போ இல்லை. அவதான் சொல்லுவா 10 தான் பெருசு. எதாவது ஆமைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்கிறேன் கேள்வி, 10 விசுவாசி கூடியில உங்க வீட்டுமா அம்மாட்டாங்க நல்லது. அதில் அப்போ நம்ம உண்மையிலே அப்படி இருக்க வேண்டிய பிரகாரமா இருந்தா இந்த பட்டணத்துல ஊதி விடலாம முடியுமோ முடியாது. நமக்குள்ள இருக்கிறவர் யாரு, நம்ம யாரு அப்படிங்கிற அறிவில்லாம ஜனங்கள் சங்காரமாக நம்ம நல்ல விளங்கிக்கிறோம். யாருடைய ஜனங்கள்? நமக்கு ஒரு நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவர், கிறிஸ்து அவர்கள். அப்ப நம்மளை தாழ்த்தி பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு, பாவங்களெல்லாம் விட்டு உதவிட்டு சரியான ஆண்டோடைய வேத வசனத்தின் வழியில் வந்தா அவர் முகத்தை தேடினா, அவர் கையை தேடினா இல்லை. நான் நல்ல ஒரு விசுவாசிக்க, நீங்களும் அவர் முகத்தை தேடுறாரு. அதனால வந்திருக்கீங்க. அவர் கையை தேடுறாருக்குன்னா காரியத்துக்கு மட்டும் போறவங்க ஆட்கள் தேடுறதுக்கு உங்களை தாழ்த்தி ஆண்டோட வழியில் நம்ம தேடப்படுது. ஆண்டவர் நமக்கு இந்திய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு? நிச்சயம் கொடுப்பார். இந்த கொரோனா ஒன்றுக்காவது கொரோனா இவங்களோட ஊதிய பெருசாகிட்டாங்க. கொரோனா கொரோனா எனக்கு இப்போ ஆரம்பம் வந்து ஃபோன் பண்ணி எடுக்கணும்னு அது சொல்லிட்டு யாருக்காவது அப்படின்னு பார்த்தா முதல்ல எனக்கு இருந்தா அவருக்கு ஒரு 2 அடி தள்ளி இருந்தேன். நம்ம
சும்மா எவ்வளோ திடீர்னு ஒன்றுக்கு வந்தால் கூட அரசியல் ஒன்று நைட் நடக்கணும் விளம்பு கொடுத்தாலும் தண்ணி இன்னும் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக இப்போ ஏசு ரத்தத்துக்குள்ள இருக்கோம். ஒன்றும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அதனால் நல்ல தெளிவோடு இருக்கும். நாம் இப்போ ஜெபம் பண்ணணும். நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் மன்னிக்கப்பட்டவர். நல்லா சொல்லுங்க. மன்னிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆனால் பாருங்களேன், இப்படி சொல்லணும்னு ஒன்று நடக்கும். நீங்கள் உண்மையிலே செஞ்சிருப்பீங்க. முன்னாலதான் உண்மையிலே உதவி திருந்தன்னு நினைச்சு கரெக்டாக ஆகிட்டு திருந்திப்பீங்க. நீங்கள் திரும்பியெல்லாம் திரும்பி போயிட்டு இருக்கும்போது தான் கூடவே இருக்கிற துணை கணவனும் மனைவியும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்கி கொடுக்கியே வண்டாலாம் தெரியாது, எனக்கு அப்படி இருந்ததே நல்லா இருந்தமா இருக்குங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே தெரிஞ்சுக்கிறது, இரவும் பகலும் தம் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற சாத்தான். யாரு குற்றம்? நீங்க விளங்கி கொடுங்க. என்னைக்குமே முன்னால போற ஆளுதான் பின்னால இருக்கிற ஆள் குறை சொல்லிருப்பான். எதுவுமே எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அப்படி உடனே உள்ளுக்குள்ள இருந்து வருது இல்ல, ஒருவேளை நீங்க திரும்பிருப்பீங்க, அப்ப கூட திடீர்னு புரியாம பாஸ்ட் கூட உங்களுக்கு நோண்டலாம். நீங்க முன்ன போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அதை பார்க்கறது இல்லை, உதற வேண்டியது ஓட்டிங்கன்னா கோ ஃபார்வர்ட். சோறு வரும் உங்களை நினைக்கலாம், திருந்துலான்னு நினைச்சாலும் உங்களை மாட்டேங்கிறாங்க. நீங்க மாற அவன் மாட்டு விசில் அடிக்கிட்டோம். ஆமா, நான் முன்னாள் கல்வன், இப்பொழுது போலீஸ்காரர். இப்பொழுது இல்லை, நிறைய கதையை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? நடக்கவே கூடாது. விசில் சவுண்டு கேட்டோடனே பழைய குத்தி வந்துடக்கூடாது. ஆமா, நான் முன்னால கல்லன் தான், இப்போ போலீஸ்காரன். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, நீங்களே இந்த தேசத்துக்கு காவலாளி. அல்லேலூயா. ஜாமக்காரர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அதனால அதுல ஒரு நாள் இடம் கொடுக்காங்க. இப்ப எத்தனை போல்டா ஜெபம் பண்ணாங்க. ஏற்ற சமயத்துல சகாயம் செய்வான். கொரோனா வைரஸ் நான் திரும்ப இருக்காங்க. இப்ப நம்ம 1-2 காரியங்களுக்கு ஜெபிக்க போறோம். பரிசா நடத்துது. இப்ப நம்மளும் ரெடி பண்றதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுல உண்மையில இப்ப நல்ல தெளிவா இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், கிறிஸ்துக்குள்ள. நீங்க இதெல்லாம் உண்மையிலே இதை அனுபவிச்சு சொல்லணும்னா இங்க இருந்து பேசணும் சார். இங்க இருந்து சொல்லுங்க. எப்படி சொல்றது? ஆமா, என்ன சொல்ல? கிறிஸ்துக்குள்ள. நல்ல வசனத்தை இப்படி சொல்லணும், கிறிஸ்துக்குள்ள. ஆமா, ஒரு வாரம் சொல்றதுல நல்ல பிள்ளைகளோட நல்ல விசுவாசிகள் அபிஷேகம் சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. புதுசா இருக்கிறவங்க கூட நல்லா சொல்றாரு, நல்ல போல்டா சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள. முதல்ல கேட்போம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு அல்லே. வெரி குட், சோத்திரம். கிறிஸ்துக்குள்ள நான் நீதிமான், கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தவான், கிறிஸ்துக்குள்ள முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு செல்ல பிள்ளை, கிறிஸ்துக்குள்ள தேவனுடைய ஆலயம், கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துக்குள்ள நான் மீட்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ள முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துக்குள்ள நான் வெற்றியாளர், கிறிஸ்துக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துக்குள்ள அறிவோடு வேத வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம். எது ஆமென் சொல்லுங்க. இது சாதாரண கூட்டமா ஆட்கள் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏதோ வசனம் எல்லாம் பண்ணும். இது நல்ல அறிவோடு கூட நான் யார், எனக்குள்ள இருக்கிறது யார், என்ன நான் என்ன கேட்டா இப்படி கொடுக்கப்படும் நல்ல தெளிவோடு ஜெபிக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் அடிக்கடி விளாட்டா கிண்டலா சொல்றேன், பயம் எவ்வளவு வல்ல கொடுது. கொரோனா ஒன்றுமே இருக்காது. ஒரு நாள் இருந்துச்சு, உங்க போட்டு கேவலமா பண்ணுங்க. சீனாவில் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் நாடு. இப்போ சீனாவில் முடிஞ்சுட்டான், யார் வேணாலும் வாங்கி இருந்தான். கியூபா நாட்டுக்காரங்கன்னா எந்த நாடு கைவிட்டு ஒதுக்குனா கூட எங்க நாட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தாருங்க. சீனாவில் கியூபாக்காரன், அவனும் கம்யூனிஸ்ட். பயன்தான் இருக்கு, ஒரு குணம் இல்லை. எத்தனை தேவன் அன்பாகவே இருக்கு. அவருடைய பிள்ளைகளை நீங்க நாள் இப்படிதான் இருக்கும். ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம ஆண்டவரை நம்ம செல்வம் பண்ண போகிறோம். தெளிவாக பயம் விசுவாசம் சொல்லுங்க. பயம் விசுவாசம். அதே விசுவாசம் இருந்தால் யார் வேலை செய்வோம்?
எல்லாருமே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. விசுவாசம் இருந்தா யாரோட நீங்க நைட்ல சர்ச்சில் நடந்து துள்ளி 1000 வசனம் பேசி கூட, நான் 1000 வசனம் கூட உங்களுக்குள்ள பயம் தான் இருக்குன்னா யார் வேலை செய்வாங்க? யாரும் வேலை செய்வாங்க? நான் சொல்லுவோம், வேதம் சொல்லுது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. நான் கிட்ட ரொம்ப சொல்லுவேன், இது உண்மை சமூகம். எனக்கு பேரெல்லாம் மாத்துட்டேன், ஆனால் நான் இப்படி இருக்கேன். உண்மை சமூகம் இருக்கேன். மாடசாமி முனுசாமிக்கு நல்ல தெரியும். அவனுக்கு ஊர்ல இருக்கு வியாதி, குட்டை எய்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு கூட ஒரு எஸ்எம்எஸ் வந்து யூஆர் செலக்டட் டு சார் 6000 ரூபா செக்கப்பை உங்களுக்கு வெறும் 999 ரூபாய்க்கு ₹1 அதாவது நான் ரவுண்டாயிரம் மாதிரி அதுக்கே நான் செய்வோம். ஃபுல் செக்கப் அப்படியா அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் அப்படியே கொண்டு போய் 6000 எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணிடலாம். மாஸ்டர் செக்கப்னு பண்ணிடலாம். எப்படியே பிரிச்சுட்டே உள்ள போயிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு கிளினிக்கு போய் செக்அப் பண்ணோன்னா முனுசாமிக்கு ஊர்ல இருந்து வியாதி, அவன் செக்அப் எடுத்து. மாடசாமிக்கு வியாதியே இல்லை, ஆனால் இந்த கொரோனா பயத்து இந்த மாதிரி பயத்தில் ஒரு செக்அப் பண்ணியிருக்கு அப்படின்னு எவ்வளோ சொல்றதில்ல. நல்லா இருந்தவன் பொறுப்பெடுத்து ஆண்டவரை பாஸ்டர் நம்ம போய் ஒரு செக்அப் பண்ணிட்டான். அதான் இங்கே வீட்டில் இருந்தாலும் வெளில இருந்த மாதிரி ரிப்போர்ட்டை போய் வாங்கணும் இல்லை. அங்கே வேலைக்கு இருக்குது நம்மளை மாதிரி தோத்துறோம். வடக்குனா தெக்க, நம்ம வடக்குன்னா தெக்க. இது எப்படி செய்யணும் மாற்றி வச்சிருக்க மாதிரி கேஸ் இருக்கிற மாதிரி அங்கே வேலைக்கு போப்ப என்ன பண்ணா முனுசாமி ரிப்போர்ட் எடுத்து மாடசாமிக்கும் ரிப்போர்ட் எடுத்து முனுசாமிக்கும் கொடுத்தாங்க. இப்போ முனுசாமி வாங்கி படிக்கான், ஊர்ல இருந்து வியாதி வச்சுவேன். மாடசாமி ரிப்போர்ட்டை படிக்கான். ரத்தம் நெல், நெல் எல்லாம், கொரோனா நெல், எய்ட்ஸ் நெல், எல்லாம் நெல். முனுசாமி பார்த்தான், என்னடா ஏதோ நடந்திருக்கு சார் அனைவரும் அப்படின்னு அவன் ரிப்போர்ட்டே அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட் அப்படி பயன்படுத்தி அங்க பிரச்சனை இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு, உரி இருக்கு அப்படின்னு ஒன்று நல்லா ஆத்தான் அந்த காலத்துக்கு அன்னைக்கு சோழனோட படுத்துருந்தான். அப்படியே ஏறிச்சு கிடையாது. நல்லா இருந்தவன் நாசமா போயிட்டான், நாசமா இருந்தவன் நல்லா ஆயிட்டான். நீங்க சொல்லுங்க எதனால? போயிட்டு ஆமா பயத்தினால அவன் கரெக்டு. அவன் தப்பான ஒண்ணு விசுவாசம். நீ எல்லாருமே நீ வந்திருக்கீங்கன்னா பஸ்ல நீ யாராவது யோசிக்கல. பஸ்ல நீ வேலை பார்த்தாலும் தெரியும். அது கொடுப்பா உன்னோட பஸ்ஸுக்கே வேலைக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள நீ ஏறிய மாட்டேன். இந்த வண்டியும் ஓடுதான், ஏன்னா நான் வேலை பார்த்தது இந்த வண்டியும் ஓடிட்டு இருக்கா. இது சென்னை வரைக்கும் போயிட்டு வருதா. நீ எந்த டிரைவர்கிட்ட போய் கேட்டே இல்லை, நம்பிக்கையோட இறங்கி வாரீங்க. அவனே கைவிடல, கத்த கைவிடுவாரா? நல்ல ஒரு நாமே சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இந்த போன்ல வந்து தகவல் பாருங்க. நீங்க அப்படியே கேட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு நல்ல காலம் வச்சுக்கிறது. 10 போன் உங்களுக்கு வந்து கேட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு நமக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன வருது? இங்கே அதுக்கு பேங்க் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா நமக்கே இருக்க மாதிரி ஆயிடும். அவ்வளவு இல்லை, கேட்டுகிட்டே இருந்தான். கடந்த வாரம் 1 வாரம் விசாரணையில் ஒரு நடந்தது. போலீஸாரில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 10 நாள் போனோம் சார். நல்ல மரியாதையே போடுவோம், நல்ல சலிட்லாம் போடுவோம். உட்கார்ந்து சேர்ந்து சேர்ல கொடுப்போம். உட்கார வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வைப்போம். நமக்கு எப்படி இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கமேங்கிறதே ஒரு மாதிரி இருக்கும் மனதில். எஸ்பி ஆஃபீஸர் வந்து இப்படி லேண்ட் வச்சு இப்படி அடைய வைக்கிறாங்க, வா போன்னு உட்கார்ந்துருக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இதை டீயும் தருவோம், வடையும் தருவோம், விட்டா கேக் வேறு தருவோம். அன்னைக்கு கேக் வேறு கிடைக்கும், எல்லாம் கிடைச்சிடும். அப்படியே ஒருத்தர் வருவான். இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம், ரைட்டே கொஞ்சம் பேசுறேன். அவன் சொல்லுவான், இந்த பத்திரத்தின்படி இந்த இதில் பார்த்தா அப்படின்னு அவன் பாட்டு வைப்பான். நமக்கு மண்டலாம் சுற்றி அது சரி போயிட்டு வாங்க. நான் ஒரு 3:30 மணிக்கு விட்டுருவேன். உள்ள இன்னைக்கு அம்மா பிஸி ஆகிட்டாங்க, எடப்பாடி இந்த வெளில போகிறாங்க, கருத்தார் அவங்க ஓடுறாங்க. அதனால நீங்கள் இப்படி வாங்க, இப்படி இழுத்து அடுத்தவங்க ரைட்டு பேசுவான். இன்ஸ்பெக்டர் வாங்க கூடின்னு பேசுவான். நமக்கு என்ன இருக்குன்னு பேசலாம்னா பேசுவாங்க.
ஏன்டே நமக்கு இல்லை போல இருக்கு. ஒரு மாதிரி நம்மளை பாய்ச்சனா ஒரு விதமாக ஆக்கிச்சுனா இதை தான் பாருங்க. செல்போன்லாம் எல்லாம் திரும்ப திரும்ப கொரோனா டிவி எந்த பார்த்தாலும் மக்கள் உங்களுக்குள்ள யாருக்கு எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி யாருக்கா பயம் இருக்கா? நான் சொல்றேன், விசேஷமானவர். உங்களை தொடர்ந்து கண்மணியை தொடர்ந்து இருக்க இயேசு நெத்தத்தோட இருக்கீங்க. நீ வேற மாதிரி அப்படியே கொரோனா ஒருத்தர் மேல அவ்வளவு இருக்கணும் ஆகணும். கொத்து கணக்க வைரஸ் இருந்தா கூட உங்களை பார்த்தோன்னா செத்துடும். அப்படி எப்படி சார்லிக்கு தேவனுடைய தேவன் உங்களுடைய தேவன் இயேசு இருக்காரு. அல்லேலூயா. எதுல இருக்கு அம்மைன்னு சொல்லுவோம். எனக்கு ஆசை நீங்க இன்னைக்கு ஜோமன போய் சிநேகிதோட யோபின் சிறையிருப்ப மாத்தின கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கு. நீங்க எதுலையா இருந்தா கூட உங்களை மாற்றுவாரா? அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம சரணா தூக்கி முடிச்சாச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஜோர் அல்லேலூயா சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு கேட்க போறோம். ஆண்டவரே, எங்க மக்கள் உள்ளத்திலிருந்து பயத்தை எடுத்து போடுங்கப்பா. உங்க அன்பை அறிந்து கொள்றதுக்கு உதவி செய்யப்பா. ஒரு நல்ல வாய்ப்பு, சுவிசேஷனுடைய வெளிச்சம் உண்டாவதாக. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் அப்பா கட்டே இருக்காரு. இயேசுவை சொல்லணுமா இயேசுவை காட்டணுமா? சொல்லுங்க. இயேசுவை அன்னைக்கு வக்கீல பார்த்தேன், மார்சல் ரைட். அவர் சொல்றாரு, பெந்தகோஸ்து ஊழியர்கள் விசுவாசிகள் கேவலமா சொல்ற என்ன சொல்லுமா, ட்ராக்ஸை கொடுத்துட்டு அடி வாங்குறாங்க. ஏசப்பவே சொன்னார், அது ஒரு காலம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன், தெருல இருந்து கத்தி பேசிருக்கேன். இன்னைக்கு அப்படி செய்யணும், கையை அப்படி குண்டை வெட்டிட்டு போயிடுவான். நான் உங்களை யாரையும் போய் சொல்லுங்கன்னு சொல்றது சொல்லுவேன். அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு, பஸ் சகல ஜாயின் பண்ணுவோம். ஆமா, நீ இருக்கிற வீட்டுல உனக்கு சாட்சியாது நல்ல வாழ்ந்துகள் ராமேன்னு சொல்லுவேன். இயேசு சுகமாக்குறவர்னு நல்ல சுகமா வாழு. ஆமா, இயேசுதான் ஆசிரியர். உங்க வீட்டுல எப்போதும் வாரத்துல 7 நாளும் மட்டன் சிக்கன் வாழ அடிப்பதாக வேணையா. நீ உடுத்துற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வேணும் இந்த இயேசு அப்படின்னு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ போற வண்டியை பார்த்துட்டு இந்த இயேசு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த தரித்திரத்தெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. இப்போ நான் முதல் ஜெபத்துக்கு கிளம்புறோம். பயத்தின் ஆவியின் தேசத்தை விட்டு விரட்டுங்கப்பா. அன்பின் அப்பாவை பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு ஒண்ணு. நான் கேட்கிற கேள்வி, நீ ஏசப்பா உங்க மேல வச்சிருக்க அன்பு, உங்க தேசத்து மேல வச்சிருக்க அன்பு. ஏசப்பா உங்களை நேசிக்கும் மாதிரியே ஆராதனைக்கு வராத பழனிசாமி, ரங்கசாமி, ஈஸ்வரையா, சுமதிமா எல்லாரையும் ஒன்று போல நேசிக்காரு. நம்ம வந்து விசேஷமா நேசிக்காரு. எல்லாரும் ஒன்று போல நேசிக்காரு, நம்மளை விசேஷமா நேசிக்காரு. நம்மளோட செல்ல பிள்ளைகள் மேற்கோள் அவர் அன்பை நம்ம அசட்டை பண்ணல வெரி குட். ஆனா அவங்களையும் நேசித்து ஏசப்ப செல்வியில் அவங்களுக்காக மறிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுதான் முடிக்கலையா? நம்மளால அவங்க அறியாம இருக்காங்க. என்னுடைய கேள்வி, நாம மனிதர்களா இயேசு மேல வைக்கிற அன்பு பூர்ணமானதா, இயேசு நம்ம மேல வைக்கிற அன்பு பூர்ணமானதா? நம்ம அன்பு ஏறும் இறங்கும். ஆமென். அப்ப இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பூர்ணமான அன்புனா, இந்த அன்பு செய்தாரு. பயங்கர நெருக்கடியான வியாதியா பலவீனமா கூட இயேசப்பா என்ன ரொம்ப அன்பு செய்தாரு அப்படின்னு அறிவுடையவர்கள் முற்றும் செய்யப்படுவார்கள். எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தா கூட ஜெயிப்பார்கள், தோற்கவே மாட்டார்கள். அதனால ஆண்டு சொன்னாங்க, ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக. எதனால இருக்கிறோம்? என்ன ஆண்டவர் ஒருவர் இந்த உலகத்தில் யாரும் என்ன நேசிக்கிறாலும் என்ன நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கார். அவர் ஆத்தும நேசர். அவர் பேர் இயேசு. கை தடவை நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. நேசிக்கிறா நேசிக்கிறா. நீங்க இந்த அறிவு இருக்கிறீங்கனால போதும். இந்த அன்பு இந்த தேசம் அறிவு எதாவது விரும்புறீங்க. ஆமா, ஒரு வார்த்தை நீங்க சொல்லும்போது ஜெபம் இல்லை, உலகம் இல்லை. நீங்க தேவனுக்கு என்ன செய்ய தெரியப்படுத்துங்க. எப்படி என்ன செய்ய தெரியப்படுத்தலாமோ ஆண்டவர்ல பாருங்க.
நம்ம தேசத்திலிருந்து இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் அகற்றுவாரா? இந்த கொரோனா வைரஸ் அது இருக்குதோ இல்லைன்னு கூட எனக்கே தெரியல. அவங்க எனக்கு சந்தேகமா இருக்கு, பெரிய கேள்விக்குரிய அவங்க இவனு சண்டை இவனுக்கு பயந்தவனுக்கு இருந்ததுதான் தைரியம். நம்ம பயத்தின் ஆவியப்படல, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியம், அப்பா பிதாவே கூப்பிடுற ஆவியம் இருக்கிறார், தைரியத்தின் ஆவியம் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரும் பயப்படுறீங்களா? நான் கொரோனாக்காக ஜெபம் பண்ண நம்மளுக்கு கூட தொத்திருப்போம். புது உபதேசம் நிறைய இருக்கு. நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னா பாஸ்டர், அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நல்ல வசதி நான் பெரிய மதிக்கிறவங்க. அவர் சொன்னாரு, எனக்கு பயமா நம்ம அடி வேற நிறைய வாங்கியிருக்கணும், அதெல்லாம் அவங்க இன்ஜெக்ஷன் மெதுவாக போடுறாங்க. என்ன சொல்றாரு, பெரிய நான் சொன்ன நீ சீனா இல்லை பாஸ்டர். பைபிள் சொல்லுது, எனக்கு ஒரு ஊழியம் செய்வானா பிதாவை இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பலவீனத்தினால அறியாமையினால நானா இடம் கொடுத்ததுனாலதான் பிரச்சனையே தவிர, சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருக்கிறவன் அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நான் நினைக்கிறேன் இன்னைக்கான செய்தி முடிஞ்சு வச்சு. அல்லேலூயா. ஏதுல ஜெபத்துக்கு ரெடி பண்றதுக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு. வேண்டிய உண்மையிலே இதுக்குள்ளேயே ஆமா இன்னைக்கு எனக்கு வேண்டிய வார்த்தையை கருத்தை தந்துட்டாங்க. அவங்க ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் கொண்டு வந்த பிரசங்கெல்லாம் நிறுத்திடுவோம். அல்லேலூயா. ஜெபிச்சு இன்னைக்கு அப்பாவை கொண்டாடுறதா ஆராதனை. நல்ல இன்னைக்கு கும்பல திருவிழா எடுக்கணும் அர்த்தத்தோட. அல்லேலூயா. அது பெரிய மெடிசனுங்க, அற்பமான இதான். அப்பம் நினைக்கலாம் இருக்கலாம், ஆனா பெரிய மேன்மையானது. அல்லேலூயா. பெரிய ப்ரொடெக்ஷன். நீங்க எல்லாரும் போய் கொரோனா இருக்குன்றத விட நீங்க என்ன செய்யணும், சோப்பு கொண்டாங்க அப்படின்னு கொரோனா இருக்கு ஆள் மேல கையில வைக்கணும். நான் சொல்றேன், டாக்டர் ரிப்போர்ட்டோட இந்த அறிவாளிகள்லாம் சொல்லிருக்க இவரோட ஏசப்ப சொன்னார், நீ வியாதியசன் மேல் கைகளை, வியாதியசன் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தர் வியாதியசன் கைகளை, ஆனா இவங்க என்ன சொன்னான், நான் வக்கீல் ஒருத்தர், ஆனா நம்ம பெட்ரோல் பல்க்ல ஒரு ஓனர் பெட்ரோல் பல்க் போடுறாரு. ஓனர் போட்டு கோயம்புத்தூர்ல போட்டுருக்காரு. கேரளாக்காரன் கொழுப்பாருங்க எவ்வளோ அது பணத்தை தள்ளின்னே தாங்க முடியும். அவர் சொன்னாங்க, இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தது நீங்க தான்டா, உங்களை எல்லையிலே வெட்டி இருக்கணும். அவங்க தெரிஞ்சிடும் நம்ம எப்படி பார்க்கணுமோ அதாங்க. ஜனங்களுக்கு கூட இருக்கு அந்த தவறான மூட பழக்கம், நம்பிக்கை, இந்த பயம்லாம் விலகுவதா, இந்த அன்பின் அப்பாவை அறிவார்களா, இந்த நல்ல தரப்படம் புரிந்து கொள்வார்களா, இந்த நெருக்கம் அப்படி ஒரு பெரிய ஒரு பெருக்கத்துக்குள்ள கொண்டு வருவதா. சர்வ ஞானி வேலை செஞ்சிருக்கனால தேசம் ஏசப்ப தேசமா விரைவா மாறும். கைகளை வைப்பீர்கள், இயேசு சுகமாக்குற, நீங்க சுகமாக்குற, அவன் சுத்தமாயிருவான், அவனே ஆயிடுவான். அவனே சொல்லுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஒண்ணு இல்ல, நீங்க வியாதியோட நீங்களே இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட ட்ரீட் பண்ற வர்ற டாக்டர் அவன் ஒரு நல்ல தெரிஞ்ச கிறிஸ்து டாக்டர் நல்ல பையன், அவன் எல்லாம் மூடி மறைச்சு பேய் மாதிரி இருக்கான். உங்களை தூர் நின்று ஸ்டெப் வச்சுட்டு பார்த்துருக்கான். பார்த்து வந்துருமா உங்களுக்கு எப்படி இருக்கு, குற்ற மனசாச்சு அப்படின்னு. அதே ஒண்ணும் இல்லை உண்மை, இதுல இது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு நல்ல அன்பா பேசணும்னு உங்களுக்கு என்ன இருக்கணும், 90% தெரியாது. அதுக்கப்புறம் 2 மண் மாதிரி இந்த 10 மாத்திரை கால் வாங்கி அப்படின்னா நீங்க சொல்ல அப்படிதான் தாராளம் நிறைய உள்ள இருக்கு. எதாவது தெரியுமா, எதாவது தெரியுமா? காமனா பார்ப்போம் சைடு எஃபெக்ட், எப்படினாலும் சைடு எஃபெக்ட் இருக்கு. இதுல ஒரு 10 இருக்கு, இதுல ஒரு 10. நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போட்டு என்ன சீட்டை கொடுங்க, அதே ஒரு 10 டப்பா இருக்கு. காய்ச்சல் சொல்லுங்க அந்த டப்பா, கைத்தால போட்டு அந்த டப்பா. நீங்களும் மோச கிடைக்கும் போட்டு முழுங்கி சரியாகதான் ஆகாது. இல்ல நீ யோசிக்கிறதே இல்லையா, நான் வச்சுக்கப்படுறதுனால இருக்குது 3 டப்பா இருக்கு. என்ன வியாதி அதை டப்பா தான் கேட்கலாம்.
இல்ல சிந்திச்சிருக்கவே இல்லையா? நான் சொல்லுங்க, உங்க விசுவாசம் ஆமென் சொல்லுங்க.